ஊரில் அனைவரும் இரவு தூங்கிக்கிட்டு இருந்தார்கள். விவசாயி கருப்பன் தூங்காமல் வெடிச்ச மண்ணுல கால்கள் தடுமாறி கொண்டு நடந்தான். இந்த மண்ணுல தான் அவன் அப்பா புதைக்கப்பட்டார். இந்த மண்ணுல தான் அவன் கனவுகளும் புதையுண்டது. 3 வருடம் மழை வரல. பயிரெல்லாம் காஞ்சு போச்சு. கடன் மட்டும் உயிர் மாதிரி அவனோட ஒட்டிக்கிட்டே இருந்தது. வங்கியிலிருந்து நோட்டீஸ் வந்தது. அதுல நாளை நிலம் ஜப்தி என்று இருந்தது. அந்த நோட்டீஸை கருப்பன் மடிச்சு அதே வயல்ல புதைச்சான். நீங்க வேண்டுமானால் நிலத்தை எடுத்துக்கலாம், ஆனால் நான் உழைத்த வலியை யாராலும் எடுக்க முடியாது. கருப்பன் சோகமாக வீட்டுக்கு வந்தான். அம்மா படுக்கையில் மருந்துக்கு பணம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தால், மகனே, நம் நிலத்தை விற்காமல் இருக்கணும், அம்மா சொன்ன கடைசி வார்த்தை. அடுத்த நாள் காலை அம்மா இல்லை. சாவு வீட்டுல ஒரு கூட்டமும் இல்லை. உழைப்பவனுக்கு அழவும் நேரம் இல்லை. அன்னைக்கு மாலை கருப்பன் வயலுக்கு போனான். கையில் இருந்த கடைசி விதைகளை, இது முளைக்கலனா நானும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி மண்ணுக்குள்ள போட்டான். அந்த இரவு மழை பெய்யல. இரவு முழுவதும் கருப்பன் தூங்காமல் நிலத்தையே நினைத்துக் கொண்டிருந்தான். காலையில் கருப்பன் வீட்டின் கதவு திறக்கல. வயலுல போட்ட விதைகள் சிறிதாக முளைக்க ஆரம்பித்தன. ஊர் மக்கள் அனைவரும் அதை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். ஆனால் அதை பார்க்க விதை நட்ட கருப்பன் உயிரோடு இல்லை.